பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். அந்த நாளில் கூட நாம் தியானிக்க முடியாது திறந்து கொண்ட வார்த்தை மகிழ்ச்சிக்குரிய ஓய்வு நாள். லார்ட்ஸ் டே, சபத் டேஸ் ஒன்லி ஃபார் காட். ஏசா 58:13-14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளாய் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக எப்படி ஆசரிக்க வேண்டும்? இது என் பரிசுத்த ஓய்வு நாள் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று வாசிக்கிறோம். முதலாவது, ஒரு பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அந்த நாளிலே கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் நான் ஆராய்ந்து அறிந்து செயல்பட வேண்டும். மற்ற காரியங்களை குறித்து நாம் அவருடைய உறவிலே நாம் ஒன்றி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க வேண்டும். நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்று கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக தேவனை தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது 14ஆம் வசனம் போதிக்கும் மனமகிழ்ச்சி நாள் நமக்கு கிடைக்கும். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். பூமியின் உயர்ந்த இடங்களிலே நம்மை வாசம் செய்ய பண்ணுவார். நம்முடைய யாக்கோபுடைய சுதந்திரம், அதாவது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கர்த்தருக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருக்கு ஒரு நெருக்கமான, ஆழமான, அழகான உறவை நாம் உணர முடியும் பரிசுத்தமாக இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் பொழுது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் பொழுது எதிரிகள் மீது நமக்கு வெற்றி தருவதாக வாக்கு தருகிறார். ஏசாயா 58:14 உயரமான இடங்களில் அதுதான் ஏறி இருக்கப்படும்படி செய்யப்படுகிறது. அதுதான் நம்ம எதிரிகளே இல்லாமல் இருக்க பண்ண முடியும். உபாகம் 32:12-13 கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அப்போ கர்த்தர் ஒருவரை நம்ம வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். உபாகம் 32:29 இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:37 முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்கும் பொழுது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் எண்ணி அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மட்டும்தான். மூன்றாவதாக, ரட்சிப்பின் பலன் ஆழமாக அனுபவிக்க முடியும். ஏசாயா 58:14 உன் தகப்பன் சுதந்திர யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. சங்கீதம் 144:12-5 எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் பலன்கள் என்னென்னா, எபேசியர் 1:4 நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் 1:4. எபேசியர் 1:4 சுவிகார புத்திரமாய் கூறப்பட்டிருக்கிறார் 1:6. பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்கு கிடைக்கிறது என்று எபேசியர் 1:7 கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, அவருடைய சித்தம் என்னது என்று நாம் அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்தமாய் ஓய்வு நாளை ஆசரிக்கும் பொழுது. எபேசியர் 1:14 கூறப்பட்டிருக்கிறது. நாம் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களாய், ஆசாரிய ஜனங்களாய், ராஜரிக கூட்டமாக இருக்கிறோம் என்று எபேசியர் 11:1-12 வரை கூறப்பட்டிருக்கிறது. கடைசியாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் காணப்படும் என்று எபேசியர் 1:13 கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம் பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாளாய், ஓய்வு நாளை பரிசுத்தமான நாளாய், மனமகிழ்ச்சி நாளாய் நாம் எண்ணும் பொழுது, நம் உலக பிரகாரமாக நம்ம இஷ்டத்துக்கு போகாதபடிக்கு, நம்முடைய சுய இச்சையின்படி போகாதபடிக்கு, கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்றே நினைக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள், பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. அதிலே இருக்கிறது 13ஆம் வசனத்தில் இருக்குது, உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் சர்ச் முடியுதோ ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, கடைக்கு போகிறது, கறி வாங்குறது, நல்லா ஃபீஸ்ட்டு செய்கிறது, அப்புறம் வெளியே போகிறது, ஜாலியாக சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, இப்படி ஓய்வு நாளை உலக பிரகாரமாக ஆசரிக்கிற நேரங்கள் தான் அதிகம். ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று ஆசரிக்கிற நேரம் ஒன்லி 2 hours 2.5 hours தான். ஆனால் கர்த்தருக்கென்று நாம் அந்த முழு நாளை நம்ம கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகும். அதாவது உனக்கு இஷ்டமானது செய்யாமல் உன் காலை விலக்கிக்கொள். அன்றைக்கி நம்ம எந்த பாவ வழக்கத்துக்கும் போகாதபடிக்கு, உலகத்துக்குள்ளே போகாதபடிக்கு நம் கால் நடைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20:8 பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
அப்படி யாத்திராகமம் 20:10 வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும், களியாட்டம் கொண்டாட்டங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், சொந்த பேச்சு இல்லாமல் ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசி பேசி அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் மனமகிழ்ச்சி நாளாய் நாம் மகிமையான நாளாய் எண்ண வேண்டும் என்று இந்த நாளிலே ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களை, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்த நாளாய் நினைக்க வேண்டும். நம் கர்த்தருடைய மகிமை நாளாய், கர்த்தருக்கு என்று மாத்திரம் பரிசுத்த நாளாய் மகிமை நாளாய் எண்ணும் பொழுது, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பூமியின் ஆசீர்வாதங்களும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களும் நமக்கு மாத்திரம் நிச்சயம் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படி ஓய்வு நாளை ஆசரித்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி ஓய்வு நாளை எண்ணுகிறோம்? அது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகிறது வர்றது என்று இருக்கிறோமா, இல்லை அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று மாத்திரம் நாம் நியமித்திருக்கிறோமா என்று நினைத்து சிந்தித்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி புரிவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.